டிடிஎஸ் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த தனிச்சட்டம் அப்படின்ற இந்த விவகாரம் இருக்கு இல்லையா, இது ஆணவ கொலையை தடுப்பதற்கான முகாந்திரத்தை உருவாக்குமா? இல்லை, ஆணவ கொலைன்னு நீங்கள் எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆணவ கொலை வருவதற்கு காரணம் சாதி பேதமைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒழிக்க வேண்டியது வந்து நோயையா அல்லது கிருமியா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். நோயை ஒழித்து என்ன பிரயோஜனம்? கிருமியை தானே ஒழிக்கணும், இல்லைனா பரவலாகி கொண்டு தானே வரும். அடிப்படையில் வந்து இந்த ஆணவ கொலைக்குன்னு ஒரு தனி சட்டம் அப்படி இப்போது தடா போய் போட்டா வந்தபோது அதை ஆரம்பத்தில் ஆதரித்தவங்க அப்புறம் மன்மோகன் சிங் அரசு வந்த உடனே போட்டாவை நீக்கிட்டாங்க. ஆக்சுவலாக தப்பு பண்ணணும்னு முடிவு பண்ண உடனேவே அவன் தீவிரவாதியாக தான் அவனை டீல் பண்ணுறது நல்லது. இந்த ஃபஸ்ட் டைமர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐபிசி எப்படி பிஎன்எஸ் ஆன போது ஃபஸ்ட் டைம் அஃபண்டர்ஸுக்குன்னு ஒரு சலுகை கொடுத்தது. அதே ரிப்பீட்டடாக பண்ணுறவங்கள சீரியஸாக எடுத்துக்குது. கலவரத்தில் வந்து நடந்ததுன்னு சொல்கிறத இன்னும் கடுமையாக எடுத்துக்கிச்சு. இந்த கலவரத்தில் பண்ணேன்னு சொல்லி தப்பிக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தது. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அதே மாதிரி ஹிட் அண்ட் ரன் கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை தீவிரமாக எடுத்துக்கொண்டுச்சு இந்த பிஎன்எஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ண முடியும், குற்றம் அதனுடைய தன்மையை வைத்து ஒரு தண்டனை அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே வர முடியுமே தவிர ஆணவ கொலைக்குன்னு ஒன்று, காதல் தற்கொலைக்குன்னு ஒன்று, வரதட்சணை கொடுமைக்குன்னு ஒன்றுன்னு நீங்கள் இப்போ இதில் என்ன சிக்கல் இருக்குது? ஏன்னா இப்போ வந்து எப்பொழுதெல்லாம் ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்குதோ அப்பொழுதெல்லாம் வந்து தனிச்சட்டம் கொண்டுட்டு வாங்க அப்படின்றது தான் எல்லா அரசியல் கட்சிகளுடைய முழக்கமான பிரதானமான முழக்கமாக இருக்குது. 2021 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்ததுனால் தனிச்சட்டம் கொண்டுட்டு வருவோம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தினார். தனிச்சட்டத்தின் மீதான இந்த கவனம் அல்லது தனிச்சட்டத்தை கொண்டுட்டு வரணுன்ற அந்த முழக்கம் ஏன் முன்வைக்கும்? தனி கோர்ட்டு தாங்க முக்கியம். நீங்கள் ஸ்டாலினையா சொன்ன உத்தரவாதத்தை பற்றி சொன்னால் 500 உத்தரவாதங்களை பேசினா இந்த நிகழ்ச்சி பத்தாது. போகிற போக்கில் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்காக எதை வேணாலும் சொல்லி ஒரு ஆட்சிக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 10% முடித்தாங்களா 90% முடித்தாங்களாங்கிறது தெரியலங்கிறது வேறு வரலாறு. தனி கோர்ட்டுன்னு வைங்க. அதாவது இந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனே ஒரு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், வாயை மூடுவதற்கு கொடுக்குற நிவாரணம் நியாயமான நிவாரணம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து அஜித்குமார் விஷயத்தில் 1 கோடிக்கு பேரம் பேசிட்டு 50 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னதோ, அல்லது இந்த எஸ்எஸ்ஐக்கு கொலை நடந்ததாக தகவல் வந்து சில மணி நேரங்களில் 30 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறதோ, என்னை பொறுத்த வரைக்கும் வாயை மூடுவதற்காக கொடுக்குற ஒரு விஷயம். அது வந்து நியாயமான ஒரு நிவாரணம் இல்லை. அதே நீங்கள் உடனடியாக அந்த கேஸை நடத்துகிறேன், தனி கோர்ட்டை வச்சு நடத்துகிறேன், இது தனி கோர்ட்டுக்கு போகும். எப்படி நீங்கள் சிபிஐக்கு போகும், சிபிசிஐடிக்கு போகும்னு சொல்கிறீங்களோ, இது தனி நீதிமன்றத்துக்கு ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றம்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு வாங்க. அதில் நியாயம் இருக்குது. சட்டம் ஒழுங்காக தான் இருக்குது. சட்டத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சந்து பொந்து கிடைக்கிறதுங்கிறது எங்கேயா இருந்தாலும். இப்போ ஆணவ கொலை நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சில வழக்கு பதிவு செய்யப்படுவாங்க இல்லையா, அந்த வழக்கு பதிவு மேலே என்ன இவங்களுக்கு வந்து அதிருப்தி உருவாகி? ஆணவ படுகொலைக்கும் மற்ற படுகொலைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா, நீ என்னை விட கீழானவன், நீ வந்து என்னுடைய வீட்டில் இந்த மாதிரி பண்ணுற, நான் உன்னை கொல்லுவேன்னு சொல்லும்போதே இந்த ஆள் ஆல்ரெடி விஸ்வரூபம் எடுத்துகிட்டு நிற்கிறாரு. இவருடைய கெத்துக்கு இவரால் வந்து நீங்கள் எந்த குற்றவியல் சட்டத்துக்குள்ளே கொண்டு போனாலும் காசு கொடுத்தோ மிரட்டியோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த சாட்சியை பிறை சாட்சியாக மாற்றக்கூடிய தன்மை வந்து, கொலை செய்யக்கூடியவனுக்கு பிறை சாட்சியாக மாற்றுறதுக்கு தெரியாதா? அப்போ எந்த சட்டத்தை வச்சு நீங்கள் பிறை சாட்சியை தீர்ப்பீங்க? இப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 17 பேருக்கு விதிக்கப்பட்டிருந்த குண்டர் சட்டத்தை நீங்கள் ரத்து பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. நாளைக்கு நான் ஏன் பண்ண மாட்டேன்? என்கிட்ட வந்து யாராவது வந்து 5 லட்ச ரூபா கொடுக்குறேன், அந்த ஆளை போய் கொண்டுட்டு வந்துரு, இல்லை குறைஞ்சபட்சம் அவரை கொல்றதுக்கு 4 பேர் வர்றாங்க, நீ பக்கத்தில் நின்றுட்டு யாராவது வர்றாங்களான்னு மட்டும் பாரு. இது ஆம்ஸ்ட்ராங் கேஸை தாண்டி நாம பேச வேண்டிய கேஸ் இருக்கு இல்ல சமுதாயத்தில் கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள குறிவைத்து திட்டமிட்டு நடத்தப்படும். யார் பண்றா? பெண்ணை பெற்ற அப்பனுக்கு தான் அவனுடைய பிரச்சனை தெரியும். நீங்க ஆணவ படுகொலையை நியாயப்படுத்தி நான் பேசுறேன், தயவு செஞ்சு எல்லா கொலையுமே தப்பானது. ஆனால் ஒரு பெண்ணை பெற்றவனுக்கு தான் தெரியும், என் பொண்ணை நான் இந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்தா அவன் நல்லா வச்சுருப்பானா இல்லையாங்கிறது எனக்கு தான் தெரியும். நான் ஊருக்கு போகிறேன், என்னால் சொல்ல முடியும். நான் தடுக்கிறேன், முயற்சி பண்ணுறேன், கேட்கல, 4 பேரை கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க, கல்யாணம் பண்ணிடுறாங்க, திரும்ப நடு ரோட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க, நான் தான் கூட்டிகிட்டு வந்து விடுறேங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தனிப்பட்டு பாருங்கள். பெண்ணை பெற்ற அப்பனாக ஒரு பிரச்சனையை பாருங்கள். நான் கொலையை நியாயப்படுத்தலைங்கிறது திரும்ப சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த ஆணவ படுகொலையை நான் செஞ்சுட்டேன். இப்போ நான் வந்து ஒருத்தருடைய வீட்டில் போய் கொலையை பண்ணிட்டேன். காரணம் அவர் சாதி வழி, என்னுடைய கணக்கில் அவர் கீழ் சாதி, தாழ்த்தப்பட்ட ஜாதி, என்ன வேணாலும் பேசிக்கோங்க, பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எவ்வளோ நான் பணபலம் இருப்பதனால, ஆட்பலம் இருப்பதனால தான் அதை பண்ணியிருக்கேன். வெறும் கோவத்தில் தான் நான் போய் அதை பண்ணுறேன்னா,
ஒரு கோபம் வந்தது, திடீர்னு போய் மார்க்கெட்டில் கத்தியை வாங்கிட்டு வந்து போய் குத்தி சொரிக்கணும்னா இல்லை. எனக்கு அது வந்து ஹேபிச்சுவலாக தான் இருந்திருக்கு. வன்முறைங்கிறது எனக்கு ஹேபிச்சுவலாக தான் இருந்திருக்கு. அந்த கெத்து வந்து எனக்கு பணமோ என் சாதியோ என் பின்புலமோ என்னுடைய அரசியல் செல்வாக்கோ எனக்கு கொடுத்துருக்கு. அவனுக்கு நீங்கள் எந்த சட்டத்தை வச்சு நீதிமன்றத்தில் நடத்துவீங்க? வாய்தா 4 வாட்டி 5 வாட்டி 8 வாட்டி 10 வாட்டி கொடுத்தா அந்த சாட்சியை பிறை சாட்சியாக மாற்றுறதுக்கு ஏன் நடக்காது? உதாரணத்துக்காக சொல்கிறேன், அஜித்குமார் விஷயத்தில் ஒரு படுகொலை நடக்குது. படுகொலை நடந்த உடனே அதிமுகலேருந்து கேஸுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அதற்குள்ளே ஒரு சிலர் வந்து மத்தியஸ்தம் பேசி 50 லட்சம் கொடுக்குறேன் 1 கோடி பேசுகிறேன்னு சொன்னாங்கன்னா வாயை மூடுவதற்காக அவங்களால பணத்தை கொடுத்து சரி பண்ணிட முடியும். எந்த சட்டத்தை வச்சு நீங்கள் தண்டிப்பீங்க? புது சட்டம் ஒன்று வருது. தனிச்சட்டம் அப்படின்றது ஆணவ கொலையை தடுக்காது. தனி சட்டம் தடுக்காது. நீங்கள் தனி கோர்ட்டு போடுங்க, அடுத்த நாளுக்குள்ளே முடிவு சொல்லணும். இன்றைக்கி கொலை நடந்ததா, அடுத்த 4 நாளுக்குள்ளே ரிசல்ட்டு சொல்லணும்னு சொல்லுங்கள். அப்போ உங்களால் பிறை சாட்சியாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஒரு தனி சட்டத்தை கொண்டு வந்து இவர்களை 8 முறை தூக்கில் தொங்க போயிடணும்னு கொடுமையான ஒரு தண்டனை கொடுக்குறீங்கன்னா வச்சுப்போம். அது கேஸ் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நடந்ததுன்னா பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி தாக்கு பிடிச்சி உயிரோடு இருப்பாங்க? ஒரு பொண்ணுங்க எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஒருத்தர் தள்ளி விட்டுறாரு, ஒரு கட்சியை சார்ந்தவர் தள்ளி விட்டுறாரு. தள்ளிவிட்ட அன்னைக்கு அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ இறந்துட்டாங்க. ஓகே. அதற்கு பிறகு ஒரு சில மாத காலத்தில் அவருடைய இன்னொரு பெற்றோரும் இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு எந்த நியாயத்தை நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்க? ரயில்வே ஸ்டேஷனில் நான் தள்ளி விட்டுட்டேன், அவள் இறந்துட்டா, அவளுக்கான குடும்பம்ங்கிற இருக்கிறது அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவும் ஒரு சின்ன குழந்தையும் சார். அந்த சின்ன குழந்தை இன்னைக்கு உயிரோடு இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்க முடியும்? எந்த சட்டத்தால் நீங்கள் அந்த தள்ளிவிட்ட நபரை நீங்கள் தண்டிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இவருக்கு என்ன பண்ண போகிறீங்க? இப்போது கர்நாடகாவில் வந்து ஒரு தேவகவுடாவுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் தவறு பண்ணாருங்கிற ஒரு பிரச்சனை வந்தது. காங்கிரஸோ பிஜேபியோ அவருக்கு சப்போர்ட் பண்ணிச்சுங்கிற இடமெல்லாம் வந்தது. பட் போன தேர்தல் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கினாங்க. இப்போ அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? 3 கேஸில் ஒரு கேஸில் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? 2024 தேர்தல் போது எழுந்த பிரச்சனை 2025க்குள்ளே அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் அவர் பலமானவர், பெரிய அளவில் தப்பு ஹபிச்சுவேட்டட் இந்த ரேபிஸ்ட்டு அல்லது மொலஸ்டேஷன் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஆனால் நான் இங்கே என்ன சொல்கிறேன், சட்டம் கடுமையாகவே இருக்கட்டும், தண்டனை ரொம்ப கடுமையாக இருக்கட்டும். தனியாக ஆணவ படுகொலைன்னு மட்டுமே ஒன்று வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் மேல் சாதி கீழ் சாதிங்கிற அடிப்படையில் கூட நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. அதை 1 வருடத்துக்குள் நீங்கள் கொடுக்க முடியலன்னா, 1 வாரத்துக்குள் நீங்கள் கொடுக்க முடியலன்னா, நிவாரணத் தொகை மட்டும் 4 மணி நேரத்தில் அறிவிச்சிருங்க வாயை மூடுவதற்காக. என்னுடைய அபிப்பிராயம், முதல்வருடைய நோக்கம் நேர்மையாக இருக்கலாம், பட் என்னுடைய அபிப்பிராயம் வாயை மூடுவதற்காக தான் வச்சுக்கோங்க. வாயை மூடுவதற்காக கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் எந்த சட்டத்தை வைத்து அவரை தண்டிப்பீங்க? தனி கோர்ட் ஒன்று வைத்து 4 நாளுக்குள்ளே இதுக்கு தீர்ப்பு வரணும்னு சொன்னால் செய்ய வைக்க முடியாது. இதில் உரிய வழக்கு அதன் மேலே பதிவு செய்யப்படுதா அப்படின்றது கேட்கலையா? அது ரொம்ப மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே சம்பவம் ஒரு பெண்ணுடைய தந்தையே தூக்கு போட்டு சாகடிக்கிறாரு அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறப்போ பாதிக்கப்பட்ட அந்த கணவர் காவல் நிலையத்துக்கு வர்றதுக்கே பயந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த வழக்கம் தவறா பதிவு பண்ணதில்லை. அது எல்லாமே இந்த தனிச்சட்டத்துக்குள்ள வந்துடும். நான் அதைத்தானே உங்களுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். கொலை செய்கின்ற அளவுக்கு தைரியமும் கெத்தும் சாதி பின்புலமும் பண பின்புலமும் அரசியல் செல்வாக்கும் உள்ள ஒருத்தரால் அந்த யாரோ பாதிக்கப்பட்ட ஒரு கணவனோ அல்லது மனைவியோ அவங்கள அடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை, அதுதான் கேட்குறேன். அவங்களுக்கு ஒரு இத்தனை நாளாக இந்த சமூகம், பணம், அதிகாரம், அரசியல் எல்லாம் இருக்குது அப்படின்னப்போ எங்களுக்கு ஒரு தனிச்சட்டம் வந்துருச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்க வருவாங்கல்ல, முன் வருவாங்க இல்லையா? உங்களுக்கு ஒன்று தெரியும் இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். 222 பிரிவின் படி இவருக்கு நான் வந்து 7 ஆண்டு கால தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போடுறாங்கன்னு. எஃப்ஐஆரில் இப்படி தான் நடந்ததுங்க, இவருக்கு இந்த மாதிரி கொடுக்கணுங்கிறாங்க. வக்கீல் வந்துட்டு ஆர்கியூ பண்ணுறாரு. ஜட்ஜுக்கு தெரியும் யார் தப்பு பண்ணுறாங்க யார் பொய் சொல்கிறாங்கன்னு தெரியும். நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் அந்த கேஸை எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய பிரயோஜனம் இருக்காது. 4 நாளுக்குள்ளே தீர்ப்பு வரணும், 1 வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு தீர்ப்பு வரணும், அல்லது இடைக்கால தீர்ப்பு வரணும்னு சொன்னீங்கன்னா ஜட்ஜு நீங்கள் என்ன செக்ஷனை போட்டாலும் அவருக்கு தெரியும் எந்த செக்ஷனில் இது கொண்டு வரணும்னு தெரியும். அவர் சொல்லுவார், இல்லை இது எஃப்ஐஆரில் தவறு. உதாரணத்துக்கு இங்கே பிரச்சனை என்னன்னா வழக்கு பதிவு செய்யப்படுறதுலேருந்தே அதுக்கான பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அஜித்குமார் விஷயத்தையே எடுத்துக்கோங்க. இல்ல, அஜித்குமார் இதுக்குள்ள சேர்க்க இல்ல, அஜித்குமார் ஆணவ படுகொலைக்குள்ள வர மாட்டேன். நான் அப்படி வரலீங்க. ராஜோ அல்லது வந்து இளவரசனோ அல்லது இப்போ கடைசியாக நடந்த கவின் மர்டர் வர உரிய வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டா அதற்குள்ளேயே லோக்கலுடைய அதிகாரம் இருக்கு இல்லையா? எங்க தப்பு வருதுன்னு நான் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கு வர நான் எடுத்துக்கொண்ட விஷயத்தையும் ஒரு வரியில முடிச்சிடுறேன். அஜித்குமார் விஷயத்துல எஃப்ஐஆர் என்ன போட்டாங்க? அவர் வழுக்கி விழுந்து செத்து போயிட்டாரு.
இப்போ இதை வைத்துக்கொண்டு அந்த கேஸ்ல நீதிபதி வந்து அப்படியா வழுக்கி விழுந்து தான் செத்தாரா, அப்புறம் ஏன் நீங்க லாக்அப் மரணம்ங்கிறீங்கன்னு வாதிடுவாரா? கிடையாது. அவர் அந்த வீடியோவை பார்க்கறாரு, என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிறாரு. வீடியோ புரியுது எனக்கு. ஏதாவது ஒரு அத்திப்பூத்தா மாதிரியான சம்பவங்கள் தானே வீடியோ கிடைக்கும். இல்ல எத்தனை இடத்துல அதிகாரம் துஷ்பிரயோகம் நடக்கும் இல்லையா? வீடியோ கிடைப்பதற்கு முன்னாடியே அதிமுக வக்கீல் அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகும்போதே இந்த கேஸ் தொடங்க ஆரம்பிச்சது, வீடியோ வந்தது, அதுக்கு வந்து முத்திரை குத்தியது. அப்படித்தான் நீங்க அதை எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஆணவ படுகொலைக்குள்ள வருவோம். ஆணவ படுகொலையில யார் உயரம், பெண் வீட்டை சார்ந்தவரா ஆண் வீட்டை சார்ந்தவராங்கிறது இப்போ முக்கியம் இல்லை. நீங்க ஒரு சட்டம், கடுமையான சட்டம் தண்டனை கொடுத்துருக்கீங்க, எஃப்ஐஆர்ல வந்து இஷ்டத்துக்கு எழுதிட்டீங்க. எப்படி நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் எழுதினீங்களோ முத்தம் கொடுத்தால் அப்படி இப்படின்னு எழுதினீங்களோ அந்த மாதிரி எழுதிட்டீங்க. நீதிபதிக்கு தெரியும் அந்த எஃப்ஐஆர் அவர் வந்து படிக்கிறதுங்கிறது வந்து என்ன நடந்ததுங்கிறத தெரிந்து கொள்வதற்கு தானே வழிய அந்த எஃப்ஐஆரை வைத்து ஒரு தீர்ப்பு கொடுப்பதற்காக அவர் அங்கே உட்காரல. ஆக நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, என்னதான் உங்க சட்டம் எப்படி வேணாலும் இருந்தாலும், உங்களுடைய குற்றப்பிரிவு தனியாக இருந்தாலும் தனித்து இருந்தாலும் நீதி வந்து உடனே கிடைக்கணும். எப்படி நிவாரண நிதி 4 மணி நேரத்தில் வாயடிக்க வருகிறதோ அது மாதிரி நீதி வந்து ஒரு வாரத்துக்குள்ள தனி நீதிமன்றம் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள உடனே ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு, ஒரு மொபைல் கோர்ட் உள்ள போகுது, அந்த ஸ்பாட்டுக்கு போகுது, சுற்றுப்புறம் இருக்கிற மக்களுக்கு நடுவில் அந்த விவாதம் நடக்குது, நேரடியாக நடக்குது. அப்படின்னும் போது என்னாகும், இந்த கொலையை பண்ணார் இல்லையா, அது ஆண் வீட்டு பெண் வீட்டை சார்ந்தவரோ கொலை பண்ணார் இல்லையா, அவரை பற்றிய உடனடியான தகவல்கள் கிடைக்கும். நீங்க அப்படித்தான் இந்த பிரச்சனையை தீர்க்கணுமே ஒழிய தனியாக ஒரு சட்டத்தை கொண்டு